ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழாவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 4வது பாடல் பார்க்க போறோம். நெடுநில மகள் முதுகு ஆற்ற நின்றுயர் தடநிமிர் வடவரை தானும் நானுற இடமிலை உலகு என வந்தது எங்கனும் கடல்புரை திருநகர் இறைத்துக் காணவே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நில மகள் பெரிய இப்பூமாதேவி முதுகு ஆற்ற நெடுங்காலமாக அந்த வில்லை தாங்கியதனால் ஏற்பட்ட முதுகின் நோவை ஆற்றிக்கொள்ளவும் நின்று உயர் நிலை பெற்று ஓங்கிய தட நிமிர் வடவரை தானும் பெரிய மேருமலையும் நான் உற வில்லின் தோற்றம் கண்டு வெட்கமடையவும் கடல்புரை திருநகர் கடல் போல் பறந்துபட்ட மக்கள் உலகு எங்கனும் உலகத்திலே எங்கும் இடம் இலை என இடம் இல்லை என்று சொல்லும்படி வந்தது. அந்த சிவவில்லானது சுமக்கப்பட்டு வந்தது. இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பாடலின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, உலகத்தவர் இந்த உலகத்து மக்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த சிவதனுசை பார்க்கறதுக்காக திரண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. நம்ம சென்ற பாடல்லையே பார்த்தோம்ல, 16,000 பேர் இது 60,000 பேர் சேர்ந்து சுமந்து அந்த வில்ல சிவதனுசை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்படி வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இடம் இலை உலகு என வந்தது அப்படின்னு. இந்த உலகத்துல அப்படியே ஜெய ஜெயன்னு கூட்டு மக்கள் திரள் காணப்படும் பொழுது எங்க பார்த்தாலும் மக்களா இருக்கு, வேற இடமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த அரங்கத்துல இதுக்கு மேல இடமே இல்லை, அவ்வளவு தூரம் மக்கள் வந்து குவிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்றாரு கம்பர். இடம் இலை உலகு என வந்தது அப்படின்னு. இந்த உலகத்துல இடமே இல்லை, அந்த சபை முழுவதுமாக எல்லா மக்களும் வந்து திரண்டுட்டாங்க அப்படிங்கிறது 2வது கருத்து. அடுத்தது, இது இந்த மாதிரியாக இவங்க சுமக்கிறாங்கல்ல, இந்த 60,000 பேரும் சுமந்து எடுத்துட்டு வராங்கல்ல, அதனால பூமாதேவியினுடைய முதுகு பாரம் வந்து கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு அந்த நோவு வந்து ஆற்றப்பெற்றது அப்படின்னு சொல்றாரு. நெடுநிலமகள் முதுகு ஆற்ற அப்படின்னா இவங்க தாங்கிட்டு வராங்கல்ல கொஞ்ச நாளைக்கு. இவ்வளவு நாள் பூமாதேவி தாங்கினா இப்பதான் இந்த 60,000 பேரும் தாங்கிறதுனால பூமாதேவியினுடைய முதுகு வந்து அப்பாடான் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து. 2வது, நின்றுயர் தடம் நிமிர் வடவரை தானும் நானுற அப்படின்னா இருக்கிறதுலயே மலைனாலே நம்ம சென்ற பாடல்ல பார்த்தோம், மலைக்கு போன்ற திரண்ட தோள்கள் கல் போன்ற அப்படின்னு பார்த்தோம்ல. அப்படின்னா அதை தான் நம்ம ஒரு உதாரணமா சொல்லுவோம். மலையைத்தான் நம்ம வந்து ரொம்ப பிரமாதமாக ஓங்கி உயர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா சொல்லுவோம். அதனாலதானே செரிமயிர் கல்லென திரண்ட தோழினர் அப்படின்னு சென்ற பாடல்ல வந்தது. அந்த மலைகள்லயே இமயமலையை சொல்லலாம். இமயமலையும் இன்னும் பிரசித்தி பெற்ற மலை அப்படின்னா அது மேருமலையை தான் சொல்லணும். அதைத்தான் இங்க தட நிமிர் வடவரை அப்படின்னு சொல்றாரு. வடவரை அப்படிங்கறதே நம்ம கம்பராமாயணத்திலே பலமுறை இந்த வடவரைங்கிற சொல் வந்திருக்கு. இது மேருமலையை தான் குறிக்கும். ரொம்ப பெரிய உயர்ந்து ஓங்கி இருக்கக்கூடிய மேருமலை வெட்கப்பட்டுச்சான். என்னன்னு வெட்கப்பட்டுச்சு? அடடா, இந்த வில்லுடைய தோற்றத்துக்கு நிகராக நம்ம தோற்றம் இல்லையே அப்படின்னு அவ்வளவு ஓங்கி உயர்ந்த மலையும் வெட்கப்பட்டுச்சு அப்படின்னு இன்னொரு கருத்து. இந்த இடத்துல இப்படிலாம் மக்கள்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. கடல்புரை திருநகர் அப்படின்னு சொல்றாருல. இந்த இடத்துல கடல் போன்ற கடல் வேணும் வெள்ளம் அப்பேற்பட்ட மக்கள் தொகை இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திருநகர் அப்படின்னு சொல்றாருல, அந்த இடத்துல நகர் அப்படிங்கிறது மக்களெல்லாம் ஆகி வருவதனால அது ஆகு பெயர். அதாவது நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்ற இடத்துல உலகம்ங்கிறது அந்த இடத்துல உயிர்கள் மேல் நின்றதுன்னு பரிமேலழகர் சொல்லுவார்ல. உலகம்னா எல்லாமே தான் உலகம். இந்த உலகத்துல உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருள் எல்லாமே தான் இருக்கு. ஆனா அந்த குரல்ல உலகுன்னு வர்றது வந்து உயிர்கள் மேல் நின்றது அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு சொல்றேன், நமக்கு இடவாகு பெயர்னு நம்ம முன்னாடியே உதாரணங்கள் பார்த்திருக்கோம். கபடி போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது அப்படின்னு சொன்னா இந்தியாங்கிற இடம் இந்திய அணி அந்த கபடி விளையாடக்கூடிய அணியாக ஆகி வருவதனால அது இடவாகு பெயர். அந்த மாதிரி இந்த இடத்துல திருநகர் இறைத்து காணவே அப்படியே ரொம்ப ஜாஸ்தியாக அந்த மக்கள் இருந்தாங்க. அப்படி நகருங்கிறது அந்த இடத்துல ஒரு நகரத்தை குறிக்கல, அந்த வந்து நகரத்து மக்களை குறிக்குது. ரொம்ப அவ்வளவு ஜாஸ்தி திரண்டாங்க அப்படின்னு.
ரொம்ப இறைத்து காணவே அப்படின்னா ரொம்ப மிகுதியாக இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இரைச்சல் அப்படிங்கிற சொல்லுக்கு இரைத்தல், இரைச்சல் அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அதாவது என்ன ஒரே இரைச்சலா இருக்கு அப்படின்னா ரொம்ப சத்தமா இருக்கு, ரொம்ப ஒலி தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அடுத்தது, எனக்கு நான் ஓடி வந்தேன் மூச்சு இறைக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல மூச்சு வாங்குது அப்படின்னு மூச்சு வாங்குறத குறிக்குது. இதெல்லாம் தவிர நான் உனக்கு வாரி இறைச்சேன், காசு பணம்லாம் உனக்கு வாரி இறைச்சேன் அப்படின்னு சொல்றோம், அதுவும் இறைக்கிறது தான். அந்த இறைக்கிறது வந்து ரொம்ப மிகுதியாக அளவுக்கு அதிகமாக உனக்கு நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த பொருள்ல தான் இங்க வருது. கடல் புரை திருநகர் இறைத்து காணவே அப்படின்னா ரொம்ப மிகுதியாக அப்படியே மக்கள் வெள்ளம் அந்த அந்த சபையே தாங்கல, அப்பேற்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆக ஒரு பாடல்ல சிவதனுசின் பெருமையை சொல்வதற்கு ஒரு 5 கருத்துகள் ஒரே பாடல்ல நமக்கு கொடுத்திருக்காரு. என்ன முதல் விஷயம், நிலமகள் பூமாதேவியினுடைய பாரம் குறைஞ்சது, முதுகு முதுகு வலி நோவு குறைஞ்சதுன்னு ஒண்ணு சொல்றாரு. அடுத்தது மேருமலை வந்து வெக்கப்பட்டுச்சு இந்த வில்ல சிவதனுசை பார்க்கும் பொழுது அப்படின்னு இன்னொன்னு சொன்னாரு. மூன்றாவதாக, இந்த நிக்கவே இடம் இல்ல, இந்த உலகத்துக்குள்ளேயே இடம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு திரண்டார்கள், மக்கள் வந்து சேர்ந்தார்கள் சிவதனுசை பார்ப்பதற்கு அப்படின்னு இன்னொரு கருத்து. கடல்புரை அப்பேற்பட்ட மக்கள் எப்படி கடல் என வந்தார்கள் அப்படின்னு நான்காவது சொல்றாரு. அது எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா இறைத்து காணவே நகர்புறா ரொம்ப மிகுதி அளவுக்கு அதிகமாக மக்கள் வந்தார்கள் அப்படின்னு. ஆக 5 கருத்து சொல்றாரு சிவதனுசை பத்தி சொல்லக்கூடிய பாடல்லையே. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. நெடுநில மகள் முதுகு ஆற்ற நின்றுயர் தடநிமிர் வடவரை தானும் நானுற இடமிலை உலகு என வந்தது எங்கனும் கடல்புரை திருநகர் இறைத்து காணவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.